பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கவிருக்கு கோள்களின் கோச்சார நகர்வை வைத்துன்னு. இந்த மாதம் சூரியன் கேதுவோடு இணையறதுனால அனைவருமே ஏற்கனவே வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இந்த காலகட்டம் சூரியன் கேதுவோடு, அதுவும் கேது நட்சத்திரத்திலே பயணிப்பார். அதற்கு பின்னாடி அதோடு போய் நம்மளுக்கு இணையக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் நெருங்கி போவார் இல்லையா. இந்த 3 டிகிரி முன்ன பின்ன போகும்போது ரொம்ப அலாட்டாக இருக்கணும் எல்லாருமே, 12 ராசிக்காரர்களும். அப்போ இந்த சாயா கிரகங்கள் ஒளி கிரகங்களையே வந்து ஆளுமை செய்திடக்கூடியவர்கள், விழுங்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இந்த மாதம் சூரிய காயத்ரி சொல்வது காலை மாலை நம்மளுக்கு வந்து சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனுக்கு நீர் வார்ப்பது எப்போ வந்து இப்போ மட்டும் கிடையாது, ஒளி கிரகங்களை காலைல சூரியனையும் இரவில் சந்திரனையும் வழிபடுவது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மன தெளிவையுமே இந்த 2 ஒளி கிரகங்களும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதம் குறிப்பாக அனைவரும் வந்து இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்கனவே வந்து டிரான்சிட்டில் நல்லா இருக்கவங்களுக்கும் சரி, இல்லை ஒரு சுமூகமாக இல்லாதவங்களுக்கும் சரி, நல்லா அந்த டிப்ரெஷன் வந்துடும். டிப்ரெஷன் வந்து எதுக்கு தான் வருதே தெரியாது. எல்லாருக்கும் பைசாவுக்கு குறவு இருக்காது, சொத்து பத்துக்கு குறவு இருக்காது. இருந்தாலும் போய் கேளுங்களேன், என்னவோ நாங்கள் எண்ணத்தை வாழ்ந்தேன் எண்ணத்தை பண்ணேன், இப்படி தான் இந்த எண்ணத்தை வந்து அங்கே வந்து தொக்கி நிற்கிறோம். அதனால் நம்ம இப்போ நிறைய வந்து கேதுனாலே யாரும் மற்றவர்கள் ஆன்மீக குருமார்கள், அதே போல் நம்மளுடைய சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு, நம்ம மற்ற உயிர்களை எல்லா உயிர்கள்கிட்டுமே ஒரு அன்போட நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சாதகமில்லாத சூழல் இருந்தாலும் நியூட்ரலாக எடுத்துகிட்டு போகிறது இந்த பக்குவம் நம்மளுக்கு இருக்குமா? நம்மளாம் மகான்களானால் தான் அந்த பக்குவம் வரும். ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான வழிபாடுகள் வருது. இறைவனை மட்டும் கையில் பிடிச்சிக்கிறோம். சூரிய வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா 5 என்ற பாவத்தில் வந்து நிறைய வந்து ஒரு எல்லாவான பொக்கிஷமான விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம எப்படி சுற்றுப்புறத்தை வச்சு ஹேண்டில் பண்ண போகிறோம், எதெல்லாம் எப்படி எடுத்துக்க போகிறோம், நல்லதை எடுத்துக்க போகிறோமா, நம்ம வந்து தேவையில்லாத எடுத்துக்க போகிறோமா. அப்போ இந்த மாதம் வந்து நம்ம நேர்மறையாக சிந்தித்து நேர்மையாக பணிக்கும் போது இந்த மாதம் மட்டுமல்ல எப்போவுமே வந்து தெரியாத களமறைங்கள்லாம் 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்க போகுது என்பதை துல்லியமாக காணவிருக்கிறோம். இதில் மட்டும் சொல்கிற வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமை. நீங்கள் வந்து வழிபாடு பண்ண முடியலனாலும் ஒரு 2 நிமிடம் கண்ணை மூடி அந்த தெய்வத்தை வந்து மனசார நினச்சி கையெடுத்து கும்பிட்டு போயிட்டா கூட தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அம்மான்னு ஒரு வார்த்தை கூடுங்க, அம்மா அம்மா எங்க வாம்மா அப்படின்றதுக்கும் அம்மா அப்படின்றதுக்கும் அந்த அம்மான்ற வார்த்தை தான் பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட கேட்குது. தாயே, ஏன்னா அம்மான்னா தாய் தான் முதல்ல கூப்பிட்ட உடனே ஓடியா இருப்பா. அப்போ இந்த சூரியன் சிறப்பாக இயங்குவதற்கு நம்மளுடைய லலிதாம்பாள் இருக்கிறார். அப்போ திருமயச்சூர் லலிதாம்பாள் இந்த காலகட்டம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலும் சரி, இல்லை அந்த அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்கள் விடிய காலையில் தூக்கத்தெல்லாம் பார்க்கக்கூடாது, பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லையா, 3லேருந்து 4:30 உள்ள எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது எனக்கு தெரியாத தாயே நீதான், எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை, அப்படி சொல்லும்பொழுது அம்பாள் உங்களை சுற்றி ஒரு ஷீல்டை போட்டுருவா. இந்த ஆகஸ்ட் மாதம் அதிரடியான திருப்பங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம். ஆரம்பத்திலே உங்களுக்கு வழிபாடு சொல்லியிருக்கிறேன், இது பொதுவான வழிபாடு. இன்னும் உங்கள் ராசிக்குள்ளே போகும்பொழுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் என்பதை வந்து நம்ம அருமையாக காணலாம். துலாம் ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி பயணிக்கலாம் அப்படின்னும் போது ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த திரிகோணாதிபதிகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த ராசி பலன்லாம் நல்லா அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியும் குருவும் 9ல் 10ல் வந்து இதே சுக்கிரன் மாத பிற்பகுதி போயிடுவார். சூரியன் 11ஆம் அதிபதி நம்மளுக்கு 10, 11ல் போய் பயணிக்க போகிறார். 11ல் அவர் ஆட்சியாகவும் ஆயிடுவாரான்னு சொல்லலாம். ஏற்கனவே கேது உட்கார்ந்துருக்கு. 11ஆம் இடத்தில் எந்த கிரகங்களும் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல ஒரு அதிகார பதவியிலேருந்து, நல்ல ஒரு பொருளாதார ஏற்றத்திலேருந்து, நல்ல வண்டி வீடு வாகன யோகத்திலேருந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமண பாக்கியம் ரொம்ப அருமையாகவே இருக்குது.
ரிலேஷன்ஷிப்லலாம் இருக்கீங்கன்னா வீட்டில் பேசி வந்து நீங்கள் முடிவு எடுத்துக்கொள்வதற்கு ரொம்ப அருமை அப்படின்னு வந்து சொல்லலாம். பெண்கள் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வது, நல்ல சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது, உங்களுக்கான ஒரு வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான அந்த ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் பதவி நல்ல டெவலப்மெண்ட்டு ஒரு சின்னதாக செய்வ போவீங்க, மிகப்பெரிய லைம்லைட்டில் கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும். தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு, உங்களுக்கு ஒரு 2 பேருங்க பிரச்சனை இருக்காது, உங்கள் அம்மாவை பற்றி உங்கள் மாமனார் மாமியாரை பற்றி மற்றவர்கள் பிரச்சனையை எடுத்து பேச போய் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை வராமல் இருப்பது ரொம்ப நல்லது. இந்த மாதம் பிளானட்டரி பொசிஷன் பார்த்திங்கன்னா 9 சுக்கிரன் குருவோடு இருப்பார், பின்னாடி வந்து புதன் சுக்கிரனாக இருக்கும், அப்புறம் சூரியன் புதன், இப்படி நல்ல ஒரு இணைவுகள் உங்களுக்கு வந்து நல்லா கொடுக்குது. மாணவர்கள் பார்த்திங்கன்னா நல்ல கல்வி, நல்ல ஒரு ஏற்றம். இது வரைக்கும் வந்து நிறைய எனக்கு சஜஷனு, எனக்கு இது முடிவெடுக்கணுமா அது முடிக்கணுமான்னு தெரியல அப்படின்றவங்களாம் இப்போ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் அதில் பயணித்து, ஏன்னா நல்ல ஒரு அதில் வந்து நல்ல ஒரு கை தேர்ந்தவர்கள் உங்களுக்கு நல்லா வழிகாட்டுவாங்க. நல்ல ஒரு கல்வி, வெளியூர் வேலை வாய்ப்பு, உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுற மாதிரி இருக்கும் அந்த கல்வியெலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லா கொடிகட்டி வந்து நீங்கள் இருப்பது உங்களுக்கு நல்ல அதில் வந்து ஒரு நல்ல லைம் லைட்டு, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பதவிகள்லாம் உங்கள் துறையில் உங்களுக்கு கொடுப்பது, உங்களை வந்து இப்போ அந்த கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியிலே உங்களுக்கான ஒரு நல்ல போஸ்டிங்லாம் கிடைக்கும். பெண்களுக்கு தான் இந்த மாதம் இன்னும் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். உங்களுக்கு உங்கள் உழைப்பிலேயே நான் முன்னுக்கு வந்தேன், நிறைய வாழ்நாளில் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், மற்றவங்களுக்காக நான் வந்து இருந்தேன், எனக்கு நிறைய கடன் பிரச்சனை, உடல் உபாதைகள், எனக்குன்னு ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கான ஒரு மன வாழ்க்கை இல்லை, எனக்கும் என் கணவருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிட்டு இருந்தது அப்படின்றவங்களுக்குலாம் குடும்பத்தில் நல்ல அமைதி, மன அமைதி, நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்தோட ஒரு ஆன்மீக திருத்தலங்களுக்கு போகுது. இந்த காலகட்டம்லாம் நீங்கள் பொழுதுபோக்காக போகிறீங்களோ இல்லையோ, பழமையான சிவ ஆலயங்களுக்கு சென்று இறை வழிபாட்டு செஞ்சு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு புண்ணியமாக சேர்த்து வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு சொத்து பத்து சேர்க்கறத விட புண்ணிய காரியங்களை செய்து ட்ரஸ்ட்டு ஈடுபாடோட சர்வீஸோடு நீங்கள் வந்து இருக்கும்பொழுது, ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 12ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ செவ்வாயும் இருக்கும், 2 நம்மளுக்கு 7க்கு உரியவர், அவர் 12லேயே இருப்பார். அதனால் கணவன் மனைவி மட்டும் தேவையில்லாமல் வாக்குவாதத்தை குறைத்து 4 பேருக்கு நல்லா சமூகத்தில் கீழே இறங்கி நல்லா வந்து மிங்கிலாகி வேலை செஞ்சு மற்றவருக்கு அது வந்து ஒரு பொருளாதார உறுதியாக இருக்கலாம், இல்லை ஒரு உடல் உழைப்பாக இருக்கலாம், ஒரு மருத்துவ செலவாக இருக்கலாம், இதெல்லாம் செய்யக்கூடிய துலாம் ரொம்ப மிகப்பெரிய ஏற்ற மாற்றங்களை காணும். இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். ஜாயிண்ட் பெயின், மூட்டு முழங்கால் வலி, அதே போல் நேரத்துக்கு சாப்பிடாம வேலை பலுவினால் அதனால் அல்சர் போன்ற கேஸ்ட்ரிக் அல்சர்லாம் வருது, தசைப்பிடிப்பு வருது. ஸ்போர்ட்ஸில் இப்போ வந்து உடற்பயிற்சி செய்யும்பொழுது போய் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையில்லாதது பண்ணுறது, தேவையில்லாமல் ஒரு சிலருக்கு ஃபைல்ஸு, ஒற்றை தலைவலி, இந்த 11ல் இருக்கிற கேது இங்கே வந்துருக்கு இல்லையா, அதையும் செய்யும். தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு சிலருக்கு தசாபுத்திலாம், சந்திரன் ராகு கேது தசாபுத்தி வரவங்களுக்கு ஏற்கனவே ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத ஒரு பயம், இது அப்படி ஆகிடுமோ அது அப்படி ஆகிடுமோ, இது அப்படி பண்ணால் போயிடுமோன்ற தேவையில்லாத மன கவலை, இதை மட்டும் விட்டுடுங்க. நீங்கள் என்ன போன ஜென்மத்தில் செஞ்சுங்களோ, நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்களோ, நீங்கள் என்ன கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வந்தீங்க, அதெல்லாம் வந்து 5ஆம் இடம் சொல்லும். அந்த இடத்த இப்போ சூரியன் பார்க்குறேன், அந்த இடத்துல ராகு இருக்குது. அதனால் இந்த காலகட்டம் சூரியன் ராகு கேதோட சம்மந்தப்பட்டிருக்கும்பொழுது ஆன்ம பலம் வந்து குறைஞ்சா மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம உத்வேகப்படுத்துக்கிறது தான். சிவ வழிபாடு நிறைய செய்யணும். வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து அம்பாள் வழிபாடு செய்து கொண்டு வர லலிதாம்பிகை, திருமையச்சூர் லலிதாம்பிகை ஒரு தடவை சென்று பார்ப்பது, அப்படி இல்லை அந்த அம்மா படத்தை டவுன்லோட் பண்ணுவது, வெள்ளிக்கிழமை தோறும் முழு நெல்லிக்காயையும் எலுமிச்சம்பழத்தையும் தானம் தரும்பொழுது துலாம் ரொம்ப ஆப்டாக. அந்த மாதம் எல்லாமே நல்லாயிருக்கு. தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, உங்களுக்கான பதவி உயர்வு, அதிகார பதவி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். மாணவர்களுக்கு நல்ல ஒரு லைம் லைட்டு, பெண்களாக இருந்தாலும் எல்லாருமே நீங்கள் எதில் வந்து ஷைன் ஆகணும், எதில் கலந்துறங்கணுன்றதை உங்களுக்கு கொடுத்துருவார். நோய், கடன், எதிரி இதையெல்லாம் தீர்த்து கொடுத்துருவார். அதுக்கு தான் இது வரைக்கும் நடக்கலைன்னா கூட அதுக்காக நான் நிறைய எஃபர்ட் போனோமா நடக்கலைன்றவங்களுக்குலாம் இந்த வக்ர சனி அதற்கும் உங்களுக்கு வந்து கை கொடுக்குறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு தான் நிறைய தான தர்மம். தர்மம் என்பது கேட்காம செய்வது, தானம் என்பது கேட்டு செய்வது. அதனால் நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கும் நல்ல வயதானவர்களுக்கும் வாழ்வின் அடுத்தட்டு மக்களுக்கும்
வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி செய்கிறீங்களோ ரொம்ப சிறப்பான பலனை வந்து நீங்கள் காண்பீங்க. ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வந்து நிறைய அன்னதானம் செய்யும்போது, அன்னதானம் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு ஃபுல் மீல்ஸு இனிப்போட எலுமிச்சங்காய் ஊறுகாவோட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட மேலே 21 ரூபா சில்லறை பணம் வைத்து தரும்பொழுது மிக சிறப்பான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நீங்கள் கண்கூடாக உங்கள் லைஃப்பில் வந்து காணலாம். துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடி மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் தொழில் நல்லா விருத்தி அடையணும்னா தாய் வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடும் வாங்கி கொடுத்து ஒரு வஸ்திர தானம் செய்யும் பொழுது உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம். சூரியனை 11க்கு வந்துட்ட பிறகு ஒரு ஆணுக்கு ஒரு வயது முந்த தகப்பன் வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஆடை தானமும் உணவும் தானம் செய்யலாம். அம்மாவுக்கும் செய்யலாம், 10 ஆக்டிவேட் ஆகிடும், 11 செய்யலாம். எவ்வளோக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன் இல்லையா, சேரிட்டி தான தர்மம் பண்ணும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ உங்கள் காரியம்லாம் தடையாக இருக்குது, எனக்கு எதுவுமே நடக்கலாமா, நீங்கள் நோண்டெல்லாம் நல்லா இருக்குது செய்துன்றீங்க, ஆனால் ஒன்றுமே புலப்படலைன்றவங்க விநாயகருக்கு இப்போ வர சதுர்த்தி வேறு வரும். விநாயகருக்கு 21 சுற்றி சதற்கா விட்டு காரிய சித்தி மாலை இதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரக்கூடிய துலாம் மிகப்பெரிய சாதனைகளை படைத்து வெற்றி கொடி நிச்சயம் நாட்டும். துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய வழிபாடு சொல்லியிருக்கீங்களே, நாங்கள் எதை தான் பின்பற்றுறதுன்னா யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த வழிபாடையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொர்ணலட்சுமி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.